இப்படி எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறது? சொத்த பிரிக்கலாம்ல, எனக்கோ கல்யாணம் ஆகணும். டேய் கொஞ்சம் மனசாட்சியோட பேசுறா. அவர் இந்த நிலைமையில இருக்காரு, இப்ப எப்படி விட முடியும்? அதுக்கு நான் கல்யாணம் பண்ணாம இருக்கிறதா? இவர் ஆசிரமத்துல சேர்த்ததான் எனக்கு கல்யாணம் நடக்கும். நீ வேணா பண்ணிக்காம இருப்ப, என்னால இருக்க முடியாது. டேய் சின்ன வயசுல தூக்கி வளர்த்தாருடா. அம்மா என்ன அப்படியே அனாதையா தரையில கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டாரா? அதெல்லாம் முடியாது போ. சொத்தெல்லாம் பிரிக்க முடியாது. நிறுத்துங்க. யார் சொத்தை யார் பிரிக்கிறது? எங்க சொத்தை நாங்க பிரிச்சுக்கிறோம், நீங்க எதுக்கு கேக்குறீங்க? அதை உங்க அப்பா வீட்டு மேல 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு. இந்த ஆள் இதை வேற வாங்கி வச்சுக்கிறானா? அத நீ கட்டுறியா? அவர் தானே வாங்கினாரு, அவரே கொடுப்பாரு. ஏமா நீ கட்டுறியா? ஒரு நிமிஷம் இருங்க வர. அண்ணே இப்போதைக்கு இந்த நகையெல்லாம் வச்சுக்கோங்க. நான் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சிடுறேன். எங்க அப்பாவை தொந்தரவு பண்ணாதீங்கண்ணே. இது உங்ககிட்ட தாமா இருக்கணும். என்னண்ணே சொல்றீங்க? உங்க 2 பேர்த்துல யாருக்கு அவர் மேல அதிக பாசம் இருக்குன்னு செக் பண்ண சொன்னாரு. அவங்களுக்கே சொத்தையும் கொடுத்துட சொன்னாரு. இந்த சொத்து ஃபுல்லா உங்ககிட்டயே தரமா, அப்பாவை மட்டும் நல்லா பாத்துக்குமா.